இந்த நாய்கள பாருங்க, எவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்தில தூங்கிட்டுருக்குன்னு சொல்லி, இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கவல தான். என்ன கவலைன்னு சொன்னாக்கா, ஆ எவனாச்சும் எவன்டையாச்சும் வீட்ல இஞ்சூண்டு கூப்பிட்டு, ஒரு பீங்கான் சோத்த நமக்காக கொட்ட மாட்டானான்ற ஒரு கவலை மட்டும்தான் அவைகளுக்கு. எவ்வளவு நிம்மதியா, ஆழ்ந்த தூக்கம் போற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே நாயா கூட பொறந்திருக்க கூடாதான்னு ஒரு சில தருணங்கள் யோசிக்கிறது. ஒரே ஒரு விஷயத்த ஞாபகத்தில் வச்சிங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை பேரோட கூட பிறந்திருந்தாலும், உங்களுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவுதான் உறவுகள் இருந்தாலும், ஒரு சில தருணங்களில் நீங்கள் தனி மரமாக நிற்பீங்க. அந்த நேரத்தில் தான் நீங்கள் யோசிப்பீங்க, இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவு உறவினர்களோ உடன் பிறந்தவர்களோ இருந்தாலும், நமக்கு நம்ம தான் இந்த நினைவு உங்களோட மனசில் ஏற்படும், பதியும். உங்கள் மனசில் அது பதியும். நிச்சயமாக இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு சில தருணங்களில் நம்ம என்னதான் நம்ம உறவினர்களோட வாழ்ந்தாலும், உடன் பிறந்தவர்களோட வாழ்ந்தாலும், ஒரு சில தருணங்கள் வந்து நம்மளை தனிமரமாக நிறுத்திடும். அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு நினைவு வரும், ஓ இந்த உலகத்தில் நமக்கு நம்ம தான். ஒரு சில மக்களை நான் பார்த்துருக்குறேன், புதுசாக சந்திப்பாங்க யாரையாச்சும். எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, ஓகே, என்ன மாதிரி, எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்பாங்க. ஒரு பிள்ளை தான்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஒரு பிள்ளையா, ஒரு பிள்ளையா, என்னமோ ஒரு பிள்ளை வாழ்க்கையில் பெற்றுக்கவே கூடாதுன்னு சொன்ன மாதிரி கேட்பாங்க. இப்போ ஒரு பிள்ளை இல்லைங்க, 10 பிள்ளையை பெற்றெடுத்தாலும் இன்றைக்கி நம்மளே நமக்கு உதாரணம். இல்லை அவங்க சொல்லுவாங்க அதுக்கு பதில், இல்லையா ஒரு பிள்ளையை பெற்று வச்சுருக்குங்களே, எதிர்காலத்தில் அந்த பிள்ளைக்கு ஒரு உடன்பிறப்பு வேண்டாமா அப்படின்ட்டு கேட்பாங்க. அதான் நான் அதுக்கு முதல்ல சொன்ன விஷயம், எத்தனை உடன்பிறப்பு இருந்தாலும், எத்தனை உறவுகள் இருந்தாலும், நமக்கு நாம தாண்டு வருகின்ற பொழுது எதுக்கியா அந்த உடன்பிறப்பும் உறவுகளும்ன்றது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுது. எல்லோரும் வாழ்க்கையிலும் இது நடந்திருக்குமான்றது எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு சில வாழ்க்கை அனுபவங்களை நான் பார்த்துருக்கிறேன். உலகளாவ ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்பதை ஏற்று மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் 15ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த ஒரு சேனலுக்கு யாருக்கும் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்றைய தினம் ஒரு சில விடயங்களை பற்றி பேச இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் ஒரு சிறைச்சாலை அதிகாரியுடைய வீட்டுக்கு பெட்ரோல் பாம்பு அடிச்சிருக்கிறாங்க. விடிய காலை 5 மணிக்கு அடிச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டில் தூங்கி கொண்டிருந்தவங்களுக்கு திடீர்னு கண் விழிச்சிட்டாங்க. கண் விழிச்சு பார்த்துருக்குறாங்க, நெருப்பு பற்றி கொண்டிருக்கிறது. அதை ஒட்டி உடனே எல்லாரும் சேர்ந்து அந்த நெருப்பை அணைச்சிட்டாங்க. இல்லைன்னா அங்கே உயிர் சேதங்களும் நடந்திருப்பதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் பார்த்துருந்தேன். இன்றைய கிடைச்ச செய்தியில், இன்றைக்கு 40 வயசாகினாலே நம்ம நாட்காலியில் உட்காந்துடுறாங்க கொஞ்சம் பேர். ஆனால் 61 வயசுலேயும் இன்றைக்கு ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு ஐயா ரொம்ப சாதனைகள் படித்து கொண்டு வரார். பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, அவருடைய காதில் கயிற்றை கட்டி 2050 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு பிக்கப் வண்டியை காதால் இழுத்து சாதனை படைச்சிருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய தாடியிலையும் அந்த கயிற்றை கட்டி ஒரு 50 மீட்டர் இழுத்திருக்கிறார்னு சொன்னாங்க. நமக்கு கையாலேயே இழுக்கலுமான்னு சந்தேகமாக இருக்குது. அவர் காதாலையும் தாடியாலையும் பிடிச்சி இழுக்கிறார்னு சொன்னாங்க. அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயங்கள். இன்றைக்கு 61 வயசில் அப்படியாப்பட்ட சாதனைகளை படித்து கொண்டிருக்கக்கூடிய தன்னம்பிக்கை உள்ள ஒரு சில வீரர்கள், அவர்களுக்கு நாம் எப்போதும் செலூட் அடிக்கணும் கட்டாயம். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம் அன்றாடம் 40 வயசாகினா நாரிக்க நோகுது, அதுக்கு நோகுது, இதுக்கு நோகுது என்று சொல்லி போட்டு நாட்காலியில் உட்கார்றவங்க தான் நிறைய பேரை பார்த்துருக்குறோம். அதே நேரத்தில் ஒரு சில வைத்திய நிபுணர்கள் பொதுமக்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம், இந்த காலகட்டம் ரமுட்டான் சாப்பிட்ருவீங்க. நிறைய ரமுட்டான்கள் அங்கங்கே காணப்படும். ரமுட்டான் சீசன் நினைக்கிறேன். இந்த ரமுட்டான் மேங்கோஸ்
இது ரெண்டும் நீங்கள் சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் சாப்பிட்டுட்டு இந்த தோல் இருக்குதானே, தோலை ஒரு காலமும் உங்களுடைய வீட்டு தோட்டத்தில் போட்டுறாதீங்க. ஏன்னு சொன்னாக்கா இந்த டெங்கு நுளம்புக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்குமா அதிலேருந்து உருவாகிறதுக்கு. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமான ரம்புட்டான்களை சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதில் தோள்களை வந்து நீங்கள் ஒரு குழி வெட்டி புதைச்சின்னு சொன்னாக்கா அது ரொம்ப பாதிப்பு இல்லாமல் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கின்றேன். இன்றைய தினம் ஒரு சில விடயங்களை பற்றி இந்த காணொலியில் பேசியிருந்தேன். இந்த காணொலி சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள். அதே நேரத்தில் இந்த காணொலிக்கு யார் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னு சொன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கன்னு நான் சொல்கிற மாதிரி இந்த நான் போடுகின்ற காணொலிகளை அதே நேரத்தில் முழுமையாக பார்த்து உங்களுடைய ஆதரவையும் தாருங்கள் என்று சொல்லி இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.